சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் ஒரே ராசியில் இணைந்திருந்தால் அது எந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக கிரகங்கள் தனித்திருக்கக்குள்ள ஒரு பலனை கொடுப்பாங்க, அதே மாதிரி சேர்ந்திருக்கக்குள்ள ஒரு மாறுபட்ட பலன்கள் அப்படின்றத கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த சந்திரனும் கேதுவும் ஒரு ராசி கட்டத்தில் 5 டிகிரிக்குள் இணைவு பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு மாறுபட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இதில் சந்திரன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா மனோகாரகன், கேது ஞானக்காரகன். சந்திரன் தேய்பிறை வளர்பிறை என்ற 2 நிலைகளில் ஒரு ஜாதகருக்கு பலனை கொடுக்க கடமைப்பட்டவர். சந்திரன் தான் நம்முடைய மனசு, சந்திரன் தான் ராசி. நவகிரகங்களில் தாயை சொல்லக்கூடிய கிரகம் தாய்க்காரகன், மனோகாரகன். மாமியார், மனம், எண்ணம், புத்தி, ஒருவருடைய கற்பனை திறன், நீர், பயணங்களை சொல்லக்கூடியது, இடமாற்றத்தை சொல்லக்கூடியது, பால், தயிர், உணவுப் பொருட்கள், வயிறு, குடல், சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாமே சொல்லக்கூடியது சந்திரன் அப்படின்ற கிரகம். கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது ஞானக்காரகன், இயற்கை பாவர். சந்திரன் 2 நிலைகளில் தன்னுடைய பலன்களை கொடுப்பார். கேது இயற்கை பாவர் என்ற நிலையில் பலனை கொடுக்கக்கூடியவர். ஞானக்காரகன் 9 கிரகங்களிலேயே அதிக வலிமையுடைய கிரகம் அப்படின்றவர் இந்த கேது தான். எப்பயுமே கேது ஒரு கிரகத்தோட இணையக்கூல சூட்சும வலு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதாவது எந்த கிரகத்துடன் கேது இணைகிறாரோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்களை நேர்த்து போக செய்வார். அப்போது சந்திரன் தரக்கூடிய பலன்களை எல்லாமே குறைக்கிறது அந்த கேதுவோட வேலை. சந்திரன் நம்முடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் நல்ல மனோதைரியம் இருக்கும், மனோபலம் இருக்கும், ஒரு பயம், பதட்டம் இதெல்லாமே இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அந்த கேது அந்த சந்திரன் கூட இணையக்குள்ள கேதுன்றவர் பார்த்திங்கன்னா ஞானக்காரகன், பில்லி, சூனியம், மாந்திரிகம் இந்த தன்மைக்கும் காரக கிரகம் அப்படின்றவர் இந்த கேது தான். அப்போது சந்திரனோட இணையக்குள்ள மனதில் ஒரு வித இறுக்கம், மனதில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் 5 டிகிரிக்குள்ளெல்லாம் சந்திரன் கேது இணைந்திருந்தால். அதே மாதிரி இதை நீங்கள் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்திற்கும் எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சந்திர திசை வரும். கேதுவோட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர திசை, சூரிய திசை, அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர திசை. ஒரு 25 வயதிற்கு மேலேயே உங்களுக்கு சந்திர திசை 10 வருடங்கள் அப்படின்றது வந்துடும். அப்போ எல்லாமே இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தோ இல்லை குருவினுடைய பார்வையில் இருக்கக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த சாரங்களில் கேதுவின் நட்சத்திர சாரங்களில் சந்திரன் அமர்ந்திருக்கக்குள்ள உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மன இறுக்கம், பயம், பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா பலமாக இருக்கின்ற பட்சத்தில், இப்போ ரிஷபராசியில் உச்சம் பெறுகின்ற வேளையில், கடகராசியில் ஆட்சி பெறுகின்ற வேளையில் அங்கே இந்த கேதுவினுடைய இணைவு அப்படின்றது ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. முக்கியமாக குருவின் பாறை அப்படின்றது சந்திரனுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஸோ மற்ற நிலைகளில் சந்திரன் கேது இணைவு அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். சந்திரன் கேது கூட ஒரு சுபகிரகங்களில் இருக்கையில், இப்போ சுக்கிரன் இருக்கையில், இல்லை புதன் இருக்கையில், இல்லை குரு இருக்கையில் இந்த பலன்களில் மாறுபாடான விஷயங்கள் இருக்கும். மற்றபடி இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து எந்த கிரகத்தின் தொடர்பும் இல்லாமல் இருக்கக்குள்ள கண்டிப்பாக மனசஞ்சலம், மனப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான இணைவு உள்ளவர்கள் மனோவியாதி ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். இந்த சந்திரனும் கேதுவும் உங்களுடைய லக்னத்தில் இருக்கக்குள்ள, சந்திரன் இருக்கிற இடம்தான் ராசி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ராசி கட்டத்தில் சந்திரனும் கேதுவும் இணைவு பெற்று உங்களுடைய லக்னத்திலேயே இருக்கக்குள்ள ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்குமா, ஹெல்த் நல்லா இருக்குமா, ஆரோக்கியம் பற்றி சிந்தனைகள், நம்ம இந்த விஷயத்த சரியாக செய்கிறோமா, அந்த மாதிரி அடிக்கடி உள்ளுக்குள்ளே இவங்களுக்கே ஒரு சந்தேக உணர்வு இருக்கும். ஸோ அவங்களையே அவங்க அடிக்கடி கேட்டுப்பாங்க. ஒரு தனிமையாக இருக்க விரும்புகிற நபர்களாக இருப்பார்கள். எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத தன்மை இவர்களுக்கு இருக்கும். ஸோ 2ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை 2ஆம் பாவத்திலலாம் இருக்கக்குள்ள பொருளாதார நெருக்கடிகளை இந்த இடத்துல உண்டு பண்ணுவார். அதே மாதிரி ஜாதகருடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும்.
3ஆம் இடத்தில் இந்த கேது சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது சகோதர சகோதரிகள் மூலமாக அடிக்கடி மன உளைச்சல் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கு. சில சமயம் ரொம்ப தைரியமா முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க ஒரு கோழைத்தன்மை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா கேது 3ஆம் பாவத்தில் இருக்குள்ள இயற்கையாக ஒரு தைரியத்தை தான் அந்த இடத்துல ஏற்படுத்தணும். பட் இந்த சந்திரனோட மனோகாரகனோட அந்த இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய கேது ஒரு கோழைத்தனத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணிடுவார். மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், மனோதைரியம் இல்லாத நிலையெல்லாம் ஏற்படுத்தி விடுவார். ஸோ 4ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை 4ஆம் பாவத்திலும் 3ஆம் பாவத்திலும் ரெண்டுலேயுமே இருக்கக்குள்ள தாயார் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் 4ஆம் பாவத்தில் இருக்குள்ள தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ தாயார் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த நபராக இருக்கக்கூடியவராக இருப்பார். இது மாதிரி வண்டி வாகனங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். மனோரீதியாக இந்த ஜாதகரே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ 5ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை 5ஆம் பாவம் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணங்கள், புத்திகள் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏன்னா கேது பார்த்திங்கன்னா போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய விஷயமும் இந்த கேது. அப்போ மது பழக்கத்திற்கு அடிமையாகிறது, சிகரெட்டுக்கு அடிமையாகக்கூடிய விஷயம், போதை மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் இந்த இடத்துல இந்த 5ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வராது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற பட்சத்தில் 6ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், வேலை செல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த 6ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது அந்த ஜாதகரை ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். நல்ல வேலை அமைகிறது எல்லாமே இருந்தாலுமே அடிக்கடி வேலை மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும். மருத்துவ ரீதியாக இவர்களுக்கு படிப்பில் ஒரு மேன்மையான விஷயங்கள் இருக்கும். மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மையான விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதுனால கண்டிப்பாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த தசாபுக்திகளில் ஜாதகர் சிறிது மனசஞ்சலத்தை அடையக்கூடியவராக, மனநிலை பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பார். ஸோ 7ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், நண்பர்களுடைய சொல்லக்கூடிய இடம். அதுவும் இல்லாமல் சந்திரன் அப்படின்ற ஒரு பெண் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ தாய்மை அடைந்த பெண்ணோட முறையற்ற காதல் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். தன்னுடைய கெட்ட சகவாசத்தால் இவர்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் 7ஆம் பாவத்தில் சந்திரன் கேது இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பழகக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையில் சில பிரிவுகள், சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவத்தில் சந்திரன் கேது ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் மோசமான இணைவு அப்படின்றது இந்த 8ஆம் இடத்துல தான் அந்த சந்திரன் கேது இருக்கிறது. ஸோ உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சொல்கிறது, விபத்து, வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் கேதுலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது, ஆயுளுக்கே இந்த இடத்துல பங்கத்தை ஏற்படுத்திவிடும். விபத்துகளால் பிரச்சனைகள் ஏற்படுறது, மனோநிலை பாதிக்கப்படுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கும் கண்டம் ஏற்படக்கூடிய விஷயம்ன்றது இருக்குது. 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது, 9ஆம் பாவம் ஞானக்காரகன், மனோகாரகன் ரெண்டும் சேர்ந்து 9ஆம் இடமான அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்குள்ள ஜாதகர் எல்லாத்தையுமே வெறுத்து ஒரு துறவியாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது ஆன்மீக ஸ்தானமும் கூட. அதனால் ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஒரு ஈடுபாட்டை இந்த இடத்துல சந்திரன் கேது இணைவு ஈடுபடுத்திவிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் பிரபலமாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராசியில் கேது உள்ளவர்கள் 9ஆம் இடத்தில். ஸோ அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடமாக ராசி அமைந்து அதில் இந்த கேது உள்ளவர்கள் ஆன்மீக துறையில் மிக பிரபலமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இந்த சந்திரன் கேது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு அந்த 10ஆம் இடத்தில் இந்த இணைவு அப்படின்றது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் புகழடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் இந்த இடத்துல அமைத்து தரும். ஆனால் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கிறவங்க தன்னுடைய தொழிலில் ஆர்வம் காட்டாத ஒரு நிலையையும் அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார். இல்லை தொழிலில் ஏதாவது பின்னடைவை ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது அந்த கேதுவினுடைய சஞ்சாரம். 11ஆம் இடத்தில் இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை அப்படின்றது 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம், வெற்றிஸ்தானம். எந்த துறையாக இருந்தாலும் ஜாதகர் எந்த துறையில் பணியாற்றினாலும்
உங்களுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், நல்ல ஞானம் நல்ல அறிவு இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்க எந்த விஷயத்தெல்லாமே எடுக்கிறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸாக முடித்து விடக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு முயற்சியை கைவிடவே மாட்டாங்க. எடுத்த காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய விஷயம் இவர்கள்கிட்ட இருக்கும். 12ஆம் இடத்தில் இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை, அயன சயன போகஸ்தானம் இந்த 12ஆம் இடம். ஸோ மனம் சஞ்சல மனதோடு தான் இருக்கும். ஏன்னா அந்த சந்திரன்லாம் பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் இடங்களில் மறையக்குள்ள சஞ்சல மனதுடன் தான் இருப்பார்கள். அதுவும் கேதுவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பற்றில்லாத ஞானியை போல துறவியாக இறைபக்தியின் மேலே ஈடுபாடு கொண்டு குடும்ப வாழ்க்கையின் மேல் பிடிப்பு இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொள்வார் இந்த ஜாதகரே. அதனால் ஒரு ஞானியாக துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தும். மனசஞ்சலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.